ஃபைனலாக அந்த T20 வேர்ல்டு கப் 2026 ஃபைனல் வந்துருச்சு. இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மோத போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு நியூசிலாண்டுக்கு வாய்க்காதகர் இருக்குது. அந்த ஐசிசி டோர்னமெண்ட்னால நியூசிலாந்து இந்தியாவுக்கு ஹார்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2000 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல், 2019 ஓடிஐ வேர்ல்டு கப் செமிஃபைனல், 2021 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அப்படி கொடுத்தது அப்புறமா போன தடவை இந்த 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இந்தியா நியூசிலாண்டை பீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. ஆனால் மறுபடியும் உள்ளே வந்திருக்காங்க நியூசிலாந்து. இந்தியாவும் நியூசிலாண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக உள்ளே வந்திருக்காங்க. இதில் அகமதாபாத்தில் இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் சில முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பிச்சு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. எப்போதுமே ஐசிசி தான் பிச்சை சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை இந்தியன் டீமுக்கு சாதகமாக அமையுமோ அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. ரிப்போர்ட்ஸ் அப்படி தான் சொல்லுது. விஷயம் என்னென்னா, எப்போதுமே அகமதாபாத்துக்கு நமக்கு தெரியும், நமக்கும் இந்தியன் டீமுக்கும் கொஞ்சம் ராசியே இல்லை. 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் ஃபைனல் அங்கே தான் நடந்தது. இப்போது அகமதாபாத்தில் 2 பிச் இருக்குது. ஒன்று பிளாக் சாயில், இன்னொன்று ரெட் சாயில். பிளாக் சாயிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ரெட் சாயில் கொஞ்சம் பவுன்ஸாகவும் பேட்டிங்கு சாதகமாக இருக்கும். 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் ஃபைனல் அந்த பிளாக் சாயில தான் நடந்தது. அதனால இந்தியாவுடைய பேட்டிங் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஆஸ்திரேலியா கிட்ட டோட்டல் கண்ட்ரோல் அந்த மேட்ச் போயிடுச்சு. அன்பீட்டபிளாக இருந்த இந்தியன் டீம் கடைசி ஃபைனலில் போய் தோத்துருப்பாங்க. அதனால இந்த வேர்ல்டு கப் ஃபைனலில் அகமதாபாத் பிச் 2 சாயில ரெடி பண்ணுறதா சொல்கிறாங்க காம்பினேஷனில். அதாவது பிளாக் சாயில் கொஞ்சம் கம்மியாகவும் ரெட் சாயில் ஜாஸ்தியாகவும் சொல்லப்படுது. அதனால பவுன்ஸாகவும் பேட்டிங் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஆக்சுவலாக ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஐசிசி நாக் அவுட் மேட்ச் கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ வேங்கடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிச் ரொம்ப பேட்டிங் ஹை ஸ்கோரிங் பிச்சாக இருந்தது. 2 டீமுமே சேர்ந்து ஒரு 500 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போகணுன்னா இந்த மாதிரி எதாவது பண்ணி ஆகணுன்றது தான் விஷயமே. இந்த ஸ்டேடியமில் இந்தியா 47 மேட்சஸ் ஆடி இருக்காங்க, 26 வின்ஸ் இருக்கு. T20 ஃபார்மேட்டில் வின்னிங் பர்சன்டேஜ் இந்தியாவுக்கு 70% இருக்கு. ஆனால் இங்கே யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம்னு ஸ்டாட்ஸ் சொல்லுது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 170, செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 180. அதனால டாஸ் வின் பண்ணுற டீம் பேட்டிங் சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். சரி, இப்போ இந்தியா ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க. இருந்தாலும் மிஸ்டேக்லாம் இல்லையா அப்படின்னா இருக்கு. இந்தியன் டீம்ல பெரிய கன்சர்ன் என்னன்னா, சூரியகுமார் யாதவுடைய அந்த பேட்டிங் கேப்டன்சி நல்லா இருக்கு, ஆனால் ஃபார்ம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இந்த வேர்ல்டு கப்பில் அவர் 242 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 137 கிட்ட தான். எப்போதுமே சூரியகுமார் எக்ஸ்ப்ளோசிவான பிளேயர், ஆனால் ஸ்லோ இன்னிங்ஸ் அதிகமாக இந்த வேர்ல்டு கப்பில் விளையாண்டுருக்காரு. ஸோ ஃபைனலில் அந்த கேப்டன் நாக் ஆடுவாரை நம்ம பார்ப்போம். இன்னொரு முக்கியமான கன்சர்ன் அபிஷேக் சர்மாவுடைய ஃபார்ம். முதல் 3 மேட்ச்சில் டக் அவுட் ஆயிட்டாரு. இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு 150 தான் போட்டார். பெரிய அளவுக்கு பிக் கேம் அவர் பண்ணவே இல்லை. அதாவது பிக் ஸ்கோரை அவர் கன்வெர்ட் பண்ணவே இல்லை. இதில் இன்னொரு ஆச்சரியமான கன்சர்ன் வருண் சக்கரவர்த்தியோட ஃபார்ம். ஆக்சுவலாக சூப்பர் 8க்கு முன்னாடி வரைக்கும் அவர் நல்லா தான் விளையாடினாரு. அந்த சூப்பர் 8 ஸ்டேஜ்லேருந்து அவருடைய ஃபார்ம் அப்படியே டிப் ஆயிடுச்சு. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக குல்தீப் யாதவ் கொண்டு வரலாம், அப்படி இல்லைனா ஒரு பேசரை உள்ளே கொண்டு வரலாம்ன்றாங்க. அந்த வகையில் முகமது சிராஜை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் இருக்குது, ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சூரியகுமார் யாதவ் ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வருண் சக்கரவர்த்தியுடைய ஃபார்ம் கன்சர்ன் இல்லைன்னு இருக்காரு. மேபி அதே பிளேயிங் லெவனோட விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா டீம் கேப்டனான பேட் கமின்ஸ் என்ன சொன்னார்னா, நாங்கள் இந்தியன் கிரௌடை சைலன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னாரு. இப்போ அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் மிச்சல் சேனர் சொல்லியிருக்காரு. அதுக்கு சூரியகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேற ஏதாவது புதுசாக இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சிரிச்சே சொல்லிட்டாரு. ஸோ ஃபைனல் வெர்டிக்ட் என்னன்னா, இந்த மேட்ச்சில் பிச்சு ஒரு முக்கியமான பார்ட் பிளே பண்ணும்போது சில பிளேயர்ஸோடைய ஃபார்ம் இந்தியன் டீமுக்கு கொஞ்சம் கன்சர்னாக தான் இருக்குது. நியூசிலாண்டை குறைச்சி எடை போடவே முடியாது. எப்போதுமே அவங்க ஹார்ட் பிரேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் நியூசிலாண்டை தாண்டி இந்த ஃபைனலில் இந்தியா கன்சர்ன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அந்த அகமதாபாத் பிச்சு தான். ஸோ T20 கிரிக்கெட் முழுக்கவே மொமெண்டம் தான். அந்த ஒரு மொமெண்டம் இந்தியாவுக்கு சாதகமாக அமைஞ்சா அது மறுபடியும் ஒரு கப்பை கொண்டு வரும். ஸோ 2024 T20 வேர்ல்டு கப்பை இந்தியா ஜெயிச்சாங்க. மறுபடியும் கண்டினியூஸாக இன்னொரு கப்பை ஜெயிப்பாங்களா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இல்லைனா நியூசிலாந்து டீம் இன்னொரு ஹார்ட் பிரேக்கர் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரில. இந்த மேட்ச் உண்மையிலே டஃப்பாக தான் இருக்க போகுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்தியாவுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பேசுவோம். பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.